ராமர் கோயில் கட்டியதில் அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களை மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறார்கள். எப்படிங்க சொல்கிறேன், நானே சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கு எல்லாமே பொருளாதாரம் சார்ந்ததான வாழ்வாக மாறிவிட்டது. அந்த ராமர் கோயில் கட்டுவதற்கு முன்பு இருந்த அயோத்தியினுடைய நிலை வேறு, இன்றைக்கு கட்டப்பட்ட பிறகு இருக்கிற அயோத்தி நிலை வேறு. இன்றைக்கி நீங்கள் வந்து எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு அடிப்படை கட்டுமானங்களை கொண்ட நகரமாக அது மாறிவிட்டது. நீங்கள் ஒரு 10 ஆண்டு நம்ம கண்ணு முன்னாடி அங்க இருந்த மசூதி இடிக்கப்பட்டு இன்னொரு கோயில் வருது, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்படிங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியும். நான் சொல்றேங்க, நீங்க இதை பிரச்சனை ஆக்குகிற போதுதான் அதை பிரச்சனையாக அது வெடித்து கிளம்புகிற நீங்க வேண்டுமென்றே செய்கிறீர்கள். பிரச்சனை ஆக்குறது மசூதியை இடிக்கிறதா இல்ல? நான் கேட்கிறேன், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் இங்க கோயில் கட்டப்பட்டிருக்கு. நீங்கள் மறுபடியும் அதே இடத்திற்கு போய் நின்றால் அப்பொழுது உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று தானே பொருள். உச்சநீதிமன்றத்தின்